ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/11/2024 17/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம், இந்த மூணுத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, சூரியன் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்த்தாலேனா இந்த வாரத்தில் ஐப்பசி மாதம்ன்றதுனால துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் இந்த வாரத்தில் தனுசுலையும் புதன் விருச்சிகத்திலையும் இருக்கார். சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார், அதனால் சனி கும்பத்தில் இருக்கிறார். ராகு மீனத்தில் 12வது ராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மாத கிரகமான சூரியன் பயிற்சி அடைகிறார். 16ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை மாதம் பிறகுறது, மத்தியானமாக பிறகுறது, ஒரு 2 மணி வாக்கில் பிறகுறது. ஏன்னா 23 நாழிகை 28 வினாழிகையில் தான் சூரியன் விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதம் போகிறார். அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமான மாதம்னு நம்ம சொல்லுவோம். அதன் வழியாக துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரியன் மூவ் ஆகிறார். இது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாத பலனும் போடுற பாருங்கள். இந்த வாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தாலேனால் இந்த வாரம் சதய நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார் கும்பராசியில். ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதனால் சதயம், அதாவது கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், இந்த 4 ராசியிலையும் இந்த வாரத்தில் சந்திரன் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோமே ஆனால் 12ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, வைணவர்களுக்கு உகந்த நாள், உபவாசம் இருக்கக்கூடியது, பெருமாளுக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். இந்த நாளில் பார்த்தாலேயான ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது. 13ஆம் தேதி பார்த்தோன்னா பிரதோஷ காலம். பொதுவாகவே பார்த்தோன்னா துவாதசி அன்னைக்கு சாயந்தரமே திரையோதசி வரும். திரையோதசி அன்னைக்கு வரக்கூடிய சாயங்கால அதை சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய ஒரு 5:45 6:30 மணி வரலும் உண்டான காலகட்டத்தை பிரதோஷ காலம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவபெருமானுக்கு உண்டான பூஜையையும் நந்தீஸ்வரர் வழியாக சிவபெருமானை பார்த்து அதன் மூலியமாக வேண்டிய வரங்களை பெற்று வருவதல் பெரிய விசேஷம். அன்றைக்கி பிரதோஷ விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். பிரதோஷ விரதம் இருக்கிறது, அதாவது எல்லா விதமான கடன்கள் தீர்றதுக்கும், பகை தீர்றதுக்கும், எதிரிகள் தீர்றதுக்கும், எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷத்தை தீபாராதனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரதோஷ பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிடுவோம். இது பிரதோஷ காலத்தின் பூஜைன்னு சொல்லக்கூடியது. சிவன் கோவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப விசேஷம். இது பிரதோஷ காலத்தில் சிவன் உள்ளுக்குள்ளே ஒரு 3 பிரதட்சணமாக வருவார், அவரை இது பண்ணி போவார். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இந்த பிரதோஷம் 13ஆம் தேதி, அதற்கு பிறகு 15ஆம் தேதி பௌர்ணமி. இந்த வாட்டி பார்த்தாலேனால் ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி கார்த்திகைக்கு முந்தின நாள் வர்றதுனால திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப தள்ளி போகும் இந்த வாட்டி. அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் 15 டிசம்பர் 15 வரலும் இருக்குது அப்படின்னா 13 14 தேதிக்கு போயிடும். ரொம்ப லாங்கில் வரும். ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மாதம் பிறக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமி கிட்டத்தட்ட 27 28 நாள் 30 நாள் ஆகும். அதனால் டிசம்பர் மாதத்து எண்டில் மிடில் ஆஃப் டிசம்பரில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் கார்த்திகை மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம். கார்த்திகை மாதமே பெரிய விசேஷம். இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை போய் பார்த்துட்டு வர்றது, ஐயப்பனை சேவிச்சுட்டு வர்றது, கார்த்திகைக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறது. ஐயப்பன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அடை மழை பெய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம்.
அதனால் கார்த்திகை மாதம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான மாதமாக சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது. இந்த 4 ராசிக்காரர்களும் சந்திராஷ்டம காலங்கள் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம். சந்திர பகவான்றவர் மதிக்காரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸுக்குன்னு போனீங்கன்னா அது தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பட்சத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதாவது விநாயகர் கோவிலையோ அதை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே ரிஷபராசின்னு வா, மிருகசீரிஷ நட்சத்திரம்னு வா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதே மாதிரி துலா ராசின்னு வா, விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள். சில சமயம் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் இருப்பாள். அந்த மாதிரியான நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது பலன்கள் அத்தனையும் மாறுபடும். அதனால் முதல்ல சந்தி என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை குறிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்குண்டான கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அதை அனுப்பி வைங்க. அந்த கட்டணத்தை வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்குண்டான பலன்களை ஒருத்தருக்காக சொல்லுவோம். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் 11/11/2024 17/11/2024 வரை உண்டான காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேனால் 9ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சப்பட்டு போகிறதுனால உங்களுடைய பாக்கியங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள். பாக்கியம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணாது. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் ஃபேவர் பண்ணாது. மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடும். அதாவது 2 பேர் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்பொழுது ஒரு போட்டி வருது அப்படின்னும் பொழுது அதில் உங்களை விட அடுத்தவர் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல செவ்வாய் ராசிநாதனை நீச்சப்பட்டு போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏற்றங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர 4ஆம் இடத்துல சனி பகவான் அவருடைய பார்வை 10ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் சின்ன பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு தந்தையின் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சற்று கடன் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2, 7 பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு டக்குன்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் அது அப்படியே சைலண்ட்டாக மடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே பார்த்தேன்னா புத பகவான் இருக்கார். 11ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். அது ஒரு நல்ல ஏற்றம். 11ஆம் அதிபதி ராசியில் தனித்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 12ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறது, மறைஞ்சு இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். வெளிநாடு போய் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட, அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்கள், அதை தவிர நெருப்பு சம்பந்தமான வியாபாரம், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல புனர்ப்பு யோகம் அமையிறது. 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண விரயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 11ஆம் தேதி ராத்திரி 11:45 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா எவ்வளோ மனப்பாடம் பண்ணாலும் ஞாபகம் வராது. 4ஆம் இடத்துல சனியோட சேர்க்கையில் இருக்கிற சந்திரன் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிற 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய அதாவது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 14ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணியிலிருந்து 16ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் மாறுது. அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை, 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். வெளிநாடு போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்கவா வேலை நிமித்தமாக இந்த காலகட்டத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அது தவிர படிக்கிறதுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அது நிச்சயமாக கிடைக்கும். அவளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். குரு வக்கர குருவோட சம்பந்தம் வரார். சந்திரன் உச்சம் பெற்று போகிறார். 9க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சும் குரு வக்கரகதியில் இருக்கிறதும் ஒரு பின்னடைவை கொடுக்கும். சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது காலபைரவர் போய் வணங்கிட்டு வாங்க. சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. இந்த சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதில் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வாரம் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக வரும்.